அனைவருக்கும் வணக்கம். சென்னையில மாநகராட்சி பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த போராட்டம் இப்போ கலைக்கப்பட்டிருக்குல்ல, அந்த இடத்த இப்ப யார் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற அந்த ராம்கி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் இப்ப அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த நிறுவனத்தோட யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் சென்னை மாநகராட்சியோட யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வேற. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. அது எப்படிப்பா மாநகராட்சிக்குள்ளேயே வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு வேலை செய்ய விட மாட்டாங்களா? போராட்டத்துல கலந்துக்கிட்டதுன்னா ஒரு 1000 பேர் தானே, மற்ற மாநகராட்சி ஊழியர்களை வச்சு வேலை வாங்க மாட்டாங்களா அப்படின்னா இல்லைங்க. இவங்க எல்லாமே வட மாநிலத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த போராட்டம் நடத்தினாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியில விலக்கிட்டு இவங்களை உள்ள இறக்குவதற்கான வேலை அப்படிங்கிறத அந்த ராம்கி நிறுவனம் தொடங்கிடுச்சு. நிறைய பேர் ஆந்திராவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. அதை தாண்டி பீகார், உத்தரப்பிரதேசம், ஒரிசா அப்படின்னு பல இடங்கள்ல இருந்து இறக்கிருக்காங்களா. ஏன்னா அவங்களுடைய திட்டமே கம்மியான சம்பளத்துக்கு ஆளை கொண்டு வரணும், அதானே. சோ அதுக்காக தானே இப்ப இவங்களை எல்லாத்தையுமே ஓரம் கட்டுறாங்க. இங்க இவ்வளவு நாளா அந்த மண்டலங்களை வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள ஓரம் கட்டுறாங்க. சோ அத மாதிரி அவங்க திட்டம் அப்படிங்கிறது பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ எப்படியோ இந்த தூய்மை பணியாளர்களை ஓரம் கட்டிட்டு இந்த திமுகவும் இந்த ராம்கி நிறுவனமும் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதுல கூடுதலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ராம்கி நிறுவனத்துக்காக இந்த திமுக இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுது, மக்களை எதிர்த்துக்கிட்டு வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்காக ஃபைட் பண்ணுது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் தேடிட்டே இருந்தோம். நானே நம்ம சேனல்ல சொல்லியிருந்தேன். ஒண்ணு அந்த ரத்த பாசம் அப்படிங்கிறது இருக்கும், அந்த நிறுவனமும் ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம். சோ அந்த ரத்த பாசம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இதை தாண்டி கான்ட்ராக்ட்ல கமிஷன் அப்படிங்கறத ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. இப்போ கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா திரும்ப வாங்கின பணத்தை கொடுக்க மனசு வருமா? திமுக காரங்க ஒரு 100 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது முதல வாயில போட்ட மாதிரி திரும்ப வெளியிலவே வராது இல்ல. திரும்ப அந்த கான்ட்ராக்டை கொடுக்கல அப்படின்னா திரும்ப அந்த பணத்தை எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி திமுக காரங்க ஒத்துப்பாங்க? சோ அதனால அதெல்லாம் இவங்க இத கடைசியா இந்த பிரச்சனை ராம்கி நிறுவனம் கையில தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ கூடுதலா என்ன ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த ராம்கி நிறுவனம் இருக்காங்கல்ல, அந்த நிறுவனத்திட்ட இருந்து திமுக தலைமையே அந்த தேர்தல் நிதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிதியை வாங்கியிருக்காங்க. இன்னும் நிறைய தொகையை வாங்குறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது அந்த நிறுவனம் 2026 தேர்தலுக்கு நாங்க பெரிய அளவுல உங்களுக்கு ஃபண்டிங் பண்றோம், உங்களுடைய எலெக்ஷன் செலவுக்கு ஃபண்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் திமுக இந்த விஷயத்துல இவ்வளவு உறுதியா இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியா இருக்கு. கைமாறு அப்படிங்கிறத ஒருத்தவங்க நிதி உதவி செய்யறான் அப்படின்னா ஏதாவது கைமாற எதிர்பார்த்து தானே அந்த நிதி உதவி அப்படிங்கிறது நடக்கும், தேர்தல் அந்த நிதி அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அந்த அடிப்படையில இந்த லாட்டரி மார்டின் இந்த குரூப்ல நாங்களும் சேர்றோம் திமுக கூட அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராம்கி நிறுவனம் ஆல்ரெடி சில அமௌண்ட் ஆஃப் அந்த தொகையை கொடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. இன்னும் ஒரு பெரிய தொகையை திமுக தேர்தலில் ஜெயிக்கணும். ஏன்னா 2026 அவங்க ஜெயிச்சாதானே அவங்க இங்க ராம்கி நிறுவனம் தொடர்ந்து வேலை பார்க்க முடியும். இந்த 10 மாசம் இந்த கான்ட்ராக்ட் இன்னும் 5 வருஷமா சேர்த்து அதிகப்படுத்த முடியும். சோ அதுக்காக பணத்தை இறக்குறாங்க அப்படிங்கிற செய்தி. அத திமுக இத மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு ஃபேவரா பண்ணுவாங்களா அப்படின்னா உண்மையா பண்ணுவாங்க. பணம் கிடைக்குது அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜி கிட்ட பெரிய தொகை அப்படிங்கிறது இருக்கு, லிக்விட் கேஷா இருக்கு. அவர் தான் 2026 தேர்தலுக்கு பெரிய அளவுல இங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். திமுக கேஷியரா யாரை பாக்குது அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் பாக்குது அப்படின்னு தெரியும். அவர் கேஷியர் அப்படிங்கிறதுனால அவருக்காக இந்த திமுக எந்த அளவுக்கு முட்டு கொடுத்தது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? ஜெயில இருந்தாலும் நீ அமைச்சரா இருப்பா அப்படின்னு சொல்லிச்சு. ஜெயில விட்டு சரி ஜாமீன் கிடைக்கிறதுக்காக நீ அமைச்சர் பதவி ராஜினாமா பண்றியா, பண்ணு, நீ வெளியில வந்த உடனே 2 நாள்ல நான் திரும்ப உன்னை அமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு அமைச்சர் ஆக்குச்சு. இந்த செந்தில் பாலாஜி விஷயத்துல மட்டுமே இந்த திமுக நீதிமன்றங்கள்ல எத்தனை இடத்த கொட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? செந்தில் பாலாஜி திமுக கட்சிக்காக உழைச்சவர், பாடுபட்டவர், நீண்ட காலமா கட்சியில இருந்தவர் அப்படின்னு ஏதாவது காரணம் இருக்கா? எந்த காரணமும் கிடையாது. அவர்கிட்ட லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அவர் தான் தேர்தல் நிதியை செலவு பண்ணோம். அவரை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் ஏதாவது கையை வாரி விட்டு காலை வாரி விட்டு போயிட்டாருன்னா பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த பணத்துக்காக இந்த திமுக இந்த செந்தில் பாலாஜிக்கு எவ்வளவு முட்டு கொடுத்தது, எத்தனை நீதிமன்றம் வாசல் ஏறிச்சு, எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சுது. கட்சிக்கே கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல,
செந்தில் பாலாஜி எங்களுக்கு வேணும், பணம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சது இல்ல. சோ அதே மாதிரிதான் இந்த ராம்கி நிறுவனத்துக்கிட்டையும் இந்த திமுக நினைச்சிருக்கு. அதாவது என்ன பிரச்சனை, அதாவது சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோட்டையில ஓட்ட விழுந்தா கூட பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு ராம்கி நிறுவனம் தான் முக்கியம் அப்படின்னு நின்னதுக்கு முக்கியமான காரணம் தேர்தல் நிதி அப்படிங்கிறது ராம்கி நிறுவனத்திட்ட இருந்து பெரிய அளவுல திமுகவுக்கு கைமாற போகுது அப்படிங்கிற செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. இதை தாண்டி என்ன அப்படின்னா, நேற்று திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி சில முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. என்ன முடிவுப்பா அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து இதை செய்ய போறோம், அவங்களுடைய நன்மைக்காக இதை செய்ய போறோம், அதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து, எந்த அளவுக்கு அளக்க முடியுமோ அதை மாதிரி அளந்து விட்டுருக்காங்க. நீங்க இப்ப வந்து ஒரு 6 அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க இந்த 6 அறிவிப்பை செய்யறது இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி 2 அறிவிப்பு தான் போராடிட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கேட்கறது, எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்களை தனியார் கையில கொடுக்காதீங்க அப்படின்னு தானே. நீங்க புதுசா 6 அறிவிப்பை கொடுத்து செய்யறதுக்கு அந்த 2 அறிவிப்பை நீங்க வந்து செஞ்சுட்டு போயிடலாமே, சரி உருட்டி விடுவோமே அப்படின்னு உருட்டி விட்டுருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய தவறுகளையும் நான் உங்ககிட்ட சுட்டி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா, நேற்று அமைச்சரவை கூட்டம் நடத்தி திமுக தரப்புல இருந்து நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது ஏற்படும் தொழில் சார்ந்த நோய்களை கண்டறியவும் சிகிச்சை அளிக்கவும் தனி திட்டம் நிறைவேற்றப்படும். இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதியவே இங்க செய்யல. பட் இருக்கக்கூடிய சொன்னதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். குப்பையை அள்ளுறப்போ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அதை சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து தனி திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுவும் நோய் படாததுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வாங்க. கையுறை கொடுக்கறது, காலில் ஷூ கொடுக்கறது, அவங்கள சேஃப்டியா என்ன பண்றது அப்படின்னு சொல்லுங்க. அவன் உடம்பு சரியில்லாத போனதுக்கு அப்புறம் இது, அவனுக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டு, அவனுக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அவ்வளவு மோசமான கழிவுகளை கையாளுறப்போ பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் அது பண்றான் இது பண்றதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும். அடுத்தது 2வது என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால், அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அதுல உயிரிழந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நல வாரியத்துல இருந்து. நாங்க வந்தா, அதாவது நாங்க வந்து அதை 10 லட்சமா உயர்த்தி தர முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க அவங்க கேட்கறது இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பசங்களை படிக்க வைக்க வழி இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணி நிரந்தரம் கேட்கிறாங்க. ஆனா செத்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னா, செத்ததுக்கு அப்புறம் என்னத்துக்கு 10 லட்சம்? வேலைக்கு வந்து உங்கள்கிட்ட செத்து போனாதான் அப்பனா இங்க பழைக்க முடியுமா என்ன? அது என்னங்க 10 லட்சம்? கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனாங்க, அவங்க என்ன உங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாங்களா, இல்ல ஏதாவது இத மாதிரி தூய்மை பணியாளர்களா இருந்தாங்களா என்ன? அவங்களுக்கு சிஎம் ஸ்டாலின் நேர்ல வந்து ஓடி போய் பார்த்து அவசரமா வந்து 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு. ஆனா இவங்க பணியில இருந்து இறந்து போயிட்டா 10 லட்சமா? உயிரோடு அப்பனா நீங்களே கொண்டுட்டு எல்லாரையும் கொண்டுட்டு நீங்களே 10 லட்சம் கொடுத்துருங்க, நீங்க உங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து சுய தொழில் ஏதாவது தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3.5 லட்சம் வரைக்கும் நாங்க வந்து பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல 3.5 லட்சம் ஒரு காசா? நீங்களே சொல்லுங்களேன். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா 3.5 லட்சத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அது இல்லாம இப்ப நீங்க சொல்றீங்களே, நீங்க சொன்னீங்க இந்த திட்டத்துல இவரு தங்கம் தென்னரசு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பேங்க்ல நீட்டினா நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்டை ஒரு குப்பையா கூட மதிக்க மாட்டான், குப்பையோட குப்பையா தூக்கி போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு இதை விட நிறைய இது லோன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். இந்த 3.5 லட்சம் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கு, இது ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி குப்பையா தான் போட்டிருப்பான். இதுக்கு முன்னாடி இத மாதிரி நிறைய திட்டங்கள் விவசாயிகளுக்கு, அந்த தொழில் பண்றவங்களுக்கு, இந்த தொழில் பண்றவங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் நிறைவேற்றப்படுதா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு, அதாவது உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். கேட்டுக்கோங்க, நம்பிக்கோங்க, உண்மையா சத்தியமா சொல்றேன், செம்மையா ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இத மாதிரி தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குழந்தைங்க படிச்சிடவே கூடாது, இந்த தொழில் பண்றதுக்கு ஆளு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மட்டமான புத்தி கொண்டவங்க. ஆனா வாய் வார்த்தைக்கு இத மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 குடியிருப்புகள் கட்டி தரப்படுமா. அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கவங்களுக்கு வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் அந்த வேலைலாம் வீடுலாம் கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு சிம்பிளா என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு
30,000 வீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன். 30,000 வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்றாங்க. வாய்க்கு என்ன வந்தாலும் அடிச்சு விட்டுறது போல. ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. சிம்பிளா நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு வீடு கட்ட வந்து நகர்ப்புறங்கள்ல மட்டும் சொல்லியிருக்காங்க 30,000 வீடு. இது போக கிராமப்புறங்கள்ல வேற திட்டம் சொல்லியிருக்காங்க. 30,000 வீடு. ஒரு வீடு கட்ட அரசு தரப்புல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படின்னா நீங்க சிம்பிளா இந்த 30,000 வீட்டுக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கணக்கு போட்டு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1,500 கோடி ரூபாய் வருதுங்க. ஆனா இந்த 1,500 கோடி ரூபாய் இருந்தா அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கையை ரொம்ப ஈஸியா இந்த அரசு வந்து நிறைவேற்றலாம். இந்த 1,500 கோடி ரூபாயை வச்சு மினிமம் 2 வருஷம் சென்னையில வேலை பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கும் சம்பளமே கொடுத்துட்டு போயிடலாம். அவங்க கேட்கறது ஒண்ணு, ஆனா இவங்க சொல்ற பதில் வந்து ஒரு மாதிரி இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த டிவி சேனல்ல வந்து ஒரு விளம்பரம் வரும்ல, ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லாம வேற ஏதோ சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்ல. அத மாதிரி போட்டி வச்சா திமுக வந்து கண்டிப்பா அதுல ஜெயிச்சிரும் போல. ஏன்னா கேட்கறது ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னா இவங்க பதில் சொல்றது தலைகீழ இருக்கு. இந்த பக்கம் கேள்வி கேட்கப்படுதுன்னா இவங்க சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கு. அவங்களுக்கு காது கேட்காதுன்னு நினைக்காதீங்க, கேட்கும். ஆனா சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது இப்படிதான் நம்மளை ஏமாத்துறதுக்கு இருக்கும். கடைசியா என்ன அப்படின்னா, இந்த நகர்ப்புற தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த மாநகராட்சியின் மூலம் இலவசமாக வழங்கப்படும். அதை வந்து முதல்ல வந்து நாங்க சென்னையில செய்ய போறோம். காலை சோறு போட போறீங்க, அதானே? இப்ப சோறு போடுறது அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்கல்ல. சோறு போடுறது அப்படிங்கிறது காலையில எல்லா ஊழியர்களுக்கும் உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எல்லாரும் எப்பொழுதுமே அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து அங்க அட்னஸ் போட்டுட்டு போவாங்க. ஆனா இப்ப நீங்க சோறு போடுறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பீங்க. அவங்க அங்க வந்து அட்னஸ் போட்டு அங்க போய் சோறு தின்ட்டு அவங்க அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா அவங்க காலையில எப்பொழுதும் வர நேரத்தை விட எவ்வளவு முன்கூட்டியே வரணும் தெரியுமா? நீங்க சோறுலாம் போட வேணாங்க, அவங்க கேட்குற சம்பளம் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா அவங்களே காலையில வீட்டுல இட்லி சுட்டுட்டு வடை சுட்டுட்டு இல்ல தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நிம்மதியா வருவாங்க. நீங்க சோறு போட்டுலாம் ஒன்றும் கிழிக்க வேணாம். அவங்க கேட்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்க வழி இல்லை. இதுல வந்து சோறு போடுறேன் அது போடுறேன்னு வந்து நின்னுக்கிறது. இந்த 6 அறிவிப்புகளையும் விட்டுருக்காங்க. சொல்லியிருக்காங்கல்ல 6ஐயும், அது செய்வாங்கன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. இப்படி சும்மா நேத்தி இந்த கோவத்துல இருந்த தூய்மை பணியாளர்கள் மீடியா மக்கள்லாம் கோவத்துல இருந்தாங்கல்ல, சோ அவங்கள கொஞ்சம் அப்படியே லைட்டா ஆசுவாசப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 அறிவிப்புகள் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொன்னுட்டு துன்பப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு அவங்களையும் அன்றாட சோத்துக்கு கஷ்டப்பட விட்டுட்டு அப்புறம் என்ன இவங்க ஆட்சி பண்ண போறாங்க? யாருக்காக ஆட்சி பண்ண போறாங்க? யாருக்காக இதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னே தெரியல. எப்படியோ நினைச்ச மாதிரி திமுகவும் ராம்கி நிறுவனமும் இந்த விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா, இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, இந்த போராட்டம் நடத்தினாங்கல்ல, அவங்க அந்த 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 15,000 சம்பளத்துக்கு வேணும்னா போகலாம், இல்லைன்னா நார்த் இந்தியனை முழுசா இறக்கி விட்டு இதை அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை செஞ்சிருவாங்க. உண்மையாலும் ஒரு பெரிய வருத்தம் தான். ஒரு பெரிய போராட்டம், ஒரு 15 வருஷமா வேலை பார்த்த நபர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி அப்படிங்கிறது அவங்களால ஏத்துக்கவே முடியாது. இப்ப வந்து ரொம்ப அந்த கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்ல இருப்பாங்க. நம்ம திரும்ப அந்த 15,000 ரூபாய் வேலைக்கே போகிறதா இல்லை நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாத இந்த கையறு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த நிலையில இந்த போராட்டம் நடத்தின இந்த மக்கள் எல்லாமே இருந்துட்டு இருப்பாங்க. என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மையால நம்மளாலையும் சொல்ல முடியல, அவங்களுக்கே தெரியாது. இதுல இருந்து வெளியில வந்து யோசிச்சு 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த ஸ்கூல்ல தன்னுடைய பையனையோ பொண்ணையோ படிக்க வச்சிருப்பாங்க. திடீர்னு இப்ப அந்த ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணும் அந்த பையனும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு 15,000 அந்த சம்பளம் மாறுது அப்படின்னா இப்போ அந்த பையனை அந்த பொண்ணை வந்து அதே ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுமா, படிக்க வைக்க முடியாதா அப்படின்னு எத்தனை இதை மாதிரி வீடு வாடகையில இருந்து எல்லாமே அந்த 23,000 சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க. திடீர்னு அது 15,000 ஆகுறப்போ அவங்களுடைய நிலைமையை நினைக்கிறப்போ உண்மையாலும் வருத்தமா தான் இருக்கு. பட் நாம வருத்தப்பட்டு என்ன பண்றது? திமுக தான் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காங்களே. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சமூகம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.